புரட்சி இயக்குனர் எஸ்கேசி அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, தலைவர் பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்தில் சொல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்னை விட பெரியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தான்மா. தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கேதான் நீங்க செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட அதான் நினைச்சேன், நடக்கல. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை போட்டோ ஷூட் எடுத்துட்டு, நான் இப்போ பிஸியாக 90ல் பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினச்சேன். நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதில் பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், இவனை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே, பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்போதான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர், தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னார், நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அழைச்சிக்கிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. தகப்பனுடைய கனவு தான் பிள்ளை அப்படி வரணும், இப்படி வரணும். சின்ன படங்கள் தான், சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரையுலகமே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மெசேஜ், நீங்க தங்கர் பச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார். கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து, அது அவர் தெரியாதது. அது போற இடங்கள்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வருகின்ற எழுத்தாளர்கள், இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம், வலிமையான ஆயுதம். சினிமா சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம கையாளணும். ஆனால் இப்போல்லாம் படம் ஓடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்களே தவிர அதில் என்ன நம்ம செய்தி சொல்கிறோம், மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றது இல்லை. அந்த படம் ஓடணும், என்ன கதை, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர், அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன சொல்றோம்? சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா. இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, அது வேற விஷயம். எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை, நடிகர்களுக்கும் இருக்கணும், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் இருக்கணும். ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் ஒவ்வொரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஆகவே குறிப்பா நான் யாரையும் சொல்லலை, எந்த நடிகரையும் சொல்லலை,
குறிப்பாக இந்த இயக்குனரையும் சொல்ல, இந்த எழுத்தாளனையும் சொல்ல, வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள். உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம், சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதலுக்கும் கவிதைக்கும் சொந்தக்காரர். காதலுக்கும் கவிதைக்கும் எப்படி பேட்டர்ன் வாங்க முடியும் அப்படின்னும் போது தன்னுடைய குழந்தைகள் 2 பேரும் காதல் கவிதைன்னு பேர் வச்சிருக்காரு. அவருக்கு அப்பாவானதுக்காக பெரிய வாழ்த்துக்களோட பேசுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடையை அந்த மேடையை நான் பார்க்குறேன். அண்ணன் சித்ரா லட்சுமணன் சொன்னது மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு நம்முடைய மூத்த அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படத்தை பார்த்தோம், ரொம்ப அழகான படம். நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. காலகாலமாக மானுட ஜாதியே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு மானுட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்குது. அவனவன் ஜாதியை அவனவன் கொண்டாடினாலும் பொதுவெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான். அந்த முனைப்பில் 1% உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளனுக்குள்ளேயுமே இருக்குது. அந்த ஒரு பெரிய யுத்தத்துடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன். அடுத்தடுத்த கடத்துக்கு பலது ஆயுதங்கள் இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே போகிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது. ஜாதிக்கு எதிரான படம்தான், ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத காலப்போக்கில் இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. எந்த மேடையில் நான் ரொம்ப விரும்புகிறதுன்னா, தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகளில் தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அழகாக வேலை வாங்கியிருக்கீங்க. எப்போதுமே ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுபோல் இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.